கவுண்டவுன் நின்றது, தாமதம் வந்தது, கோளாறு கடந்தது, விக்ரம் பறந்து விண்ணை வென்றது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து தடைகளை தாண்டி தடம் பதித்து சாதனை புரிந்துள்ளது. 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram-1, India's first private orbital launch vehicle. இந்திய விண்வெளித்துறையில் புதிய வரலாற்றை பதிவு செய்யும் வகையில் நாட்டின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வடிவமைத்து தயாரித்த இந்த ராக்கெட் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து நண்பகல் 12:05 மணிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram-1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras, and isn't this quite something? முதலில் காலை 11:30 மணிக்கு ஏவ திட்டமிட்டிருந்த நிலையில் இறுதிக்கட்ட பரிசோதனையின் போது ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கவுண்டவுன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் கோளாறு சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் கவுண்டவுன் தொடங்கப்பட்டு ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. விக்ரம்-1 ராக்கெட் முழுமையாக இலகுரக கார்பன் கலவை தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 திட எரிபொருள் நிலைகள் மற்றும் ஒரு திரவ சுற்றுப்பாதை கட்டுப்பாட்டு அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ராக்கெட் குறைந்த புவி சுற்றுப்பாதையில் சுமார் 350 கிலோ எடை வரை கொண்ட சிறிய செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் திறன் கொண்டது. இந்த ஏவுதலின் மூலம் கிரஹா ஸ்பேஸ், காஸ்மோசர்வ், டி-கியூப்டு மற்றும் ஸ்கைரூட்டின் ஸ்கோப் உள்ளிட்ட தொழில்நுட்ப ஆய்வு கருவிகள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டன. இது தவிர பெங்களூருவை சேர்ந்த காஸ்மோஸ் டைமண்ட்ஸின் படைப்பான காஸ்மிக் ப்ளூம் போன்ற மைக்ரோ வகை தொழில்நுட்ப சாதனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விண்வெளி திட்டத்தின் முன்னோடியான டாக்டர் விக்ரம் சராபாய் நினைவாக விக்ரம்-1 என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ராக்கெட் திட்டமிட்ட பாதையில் வெற்றிகரமாக பயணித்து அதன் பயணத்தை நிறைவு செய்ததைத் தொடர்ந்து செயற்கைக்கோள்கள் திட்டமிட்ட புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதால் விஞ்ஞானிகள் உற்சாகத்துடன் தங்களது வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர்.